உச்சக்கட்ட விரக்தியில் இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவருக்கு என்ன பிரச்சனை? அவரேன் விரக்தியில் இருக்கிறார்? எதிரிகளால் வந்த விரக்தியா அல்லது நண்பர்களால் வந்த விரக்தியா? அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அது முதலாவது. அடுத்தது இன்றைக்கு ஈரானினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தலைவரை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் சொல்லியிருந்தது தானே, அலி லரிஜானி. அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டுட்டாரா இல்லையான்றது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படையில. இஸ்ரேல் தரப்பில் தான் இது சொல்லப்படுது. அதாவது ஒரு பக்க தகவல் தான் இப்போ எங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்குது. ஒருவேளை அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டிருந்தால் ஈரானில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஈரானுடைய அந்த கட்டமைப்பிற்கு தானே நிர்வாக கட்டமைப்பு, அதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? ஈரானுக்கு ஏதாவது இழப்புகள் வருமா? இது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளையும் மத்திய கிழக்கில் நடக்கின்ற யுத்த நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விரக்திக்கு காரணம் அவர் களத்தில் சந்தித்து கொண்டு வர பின்னடைவுகள். அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த யுத்தம் அவ்வளவு வேகமாக முடியலை. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியலை. ஹோமுஸ் நீரிணையை திறக்க முடியலைன்னு சொல்லி 1000 பிரச்சனைகள் அங்கால போய்கொண்டிருக்குது. அது ஒரு பக்க விரக்தி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை அவருடைய நண்பர்களே கைவிட்டு விட்டார்கள் என்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அதிர்ச்சியும் விரக்தியும் ஆகும். அதனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார். யாருக்கு எதிராக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நட்பு நாடுகளாகிய நேட்டோ நாடுகளுக்கு எதிராக. நேட்டோ நாடுகளுடைய உதவியின் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் என்னத்தையாவது செய்யுங்கன்னு சொல்லி விரக்தியோட ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கார். இத்தனை வருஷங்களாக பல வருடங்களாக நாங்கள் நேட்டோக்கு அள்ளி கொடுத்திருக்கிறோம். பல ட்ரில்லியன் டாலர்ஸை செலவழிச்சிருக்கிறோம். நேட்டோ நாடுகளை பொத்தி பாதுகாத்திருக்கிறோம். ஆனால் நேட்டோ நாடுகள் நன்றி கட்ட நாடுகள், எங்களுக்கு உதவி செய்யலை. மிக முக்கியமாக போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உதவி செய்யலை. இனி உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. நேட்டோவினுடைய பாதை எப்போவுமே ஒரு ஒன் வே தான். நாங்கள்லாம் உதவி செய்யணுமே தவிர அவர்கள் எங்களுக்கு திருப்பி உதவி செய்கிறேல என்று சொல்லி கிட்டத்தட்ட புலம்பி வச்சிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதே நேரம் அதே அறிக்கையில் கீழே சொல்லியிருக்கார், அமெரிக்கா ஒரு சக்தி மிக்க நாடு, எங்கள்கிட்ட உலகத்தில் எங்குமே இல்லாத பவர் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்லி அதையும் சொல்லி வச்சுக்கார். இப்போ இதை வாசிக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு உண்மையில உதவி தேவையா தேவையில்லையா? தேவைன்னு சொல்கிறீங்கள், தேவை இல்லைன்னு சொல்கிறீங்கள், உதவிக்கு வாங்கோன்னும் கூப்பிடுறீங்கள், உதவிக்கு வரவே வேண்டாம்னு சொல்கிறீங்கள், ஆக மொத்தத்தில் என்னதான் சொல்ல வாரீங்கள் என்று சொல்லி அதை வாசிக்கிற எல்லாருக்குமே ஒரு குழப்பம் உண்டு வரும். அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரக்தியில் இருக்கிறார் என்று சொல்லி ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. சரி, இதுதான் பிரச்சனை என்று பார்த்தா அங்கே உள்நாட்டில் நிர்வாகத்துக்குள்ள இன்னும் ஒரு பிரச்சனை. அதாவது ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்த ஒரு உயர்மட்ட அதிகாரி ஒருவர் இன்றைக்கு பதவி விலகி போயிருக்கிறார். அவர் சொன்ன காரணம் என்னென்று சொன்னால், இந்த ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபடுறது எனக்கு உள்ளபடியே விருப்பம் இல்லை, மனச்சாட்சிப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, நான் பதவி விலகி போகிறேன் என்று சொல்லி பதவி விலகி போனது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர். அது மிக முக்கியமான அமைப்பு. அமெரிக்காவில் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிற அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய பேர் ஜோ கென்ட். அவர் தான் இன்றைக்கு பதவி விலகி போயிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு வெளிப்படையான கடிதம் ஒன்று எழுதியிருக்கார், ஓப்பன் லெட்டர் ஒன்று எழுதியிருக்கார். அதில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானால் எங்களுக்கு உடனடியாக எந்த அச்சுறுத்தலும் இல்லை, ஈரானால் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, அமெரிக்காவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, பிறகே நாங்கள் இந்த தேவையில்லாமல் இந்த சண்டைக்குள்ளே போகணும். இது முதலாவது கேள்வி. அடுத்தது கேட்டிருக்கிறார், இஸ்ரேலால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலியர்கள் தான் அவருடைய மண்டைய கழுவுர் என்று சொல்லுவோம் தானே, அதே மாதிரி மண்டைய கழுவி அவருக்கு பொய்யான பிரச்சாரங்களை வச்சு, ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் பல ஊடகங்களையும் நிர்வாகத்துக்குள்ளேயும் பல இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மண்டையை கழுவி இந்த யுத்தத்துக்குள்ளே இழுத்து விட்டிருக்கிறார்களே ஒழிய மற்றபடி அமெரிக்காவுக்கும் இந்த யுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கென்ட் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே மாதிரி மனச்சாட்சிப்படி என்னால் ஆதரிக்க முடியாது சொல்லியிருக்கிறார். பதவி விலகி சென்றிருக்கின்றார். எனவே பிப்ரவரி மாதம் 28 இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு ட்ரம்பினுடைய நிர்வாகத்திலிருந்து பதவி விலகி சென்ற, அதாவது இந்த ஈரான் யுத்தம் காரணமாக இதை காரணம் காட்டி பதவி விலகி சென்ற உயர்மட்ட அதிகாரி இவர். எனவே அது கூட ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு இழப்பு தான். ஏனென்றா அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆளை தூக்கி நியமிக்க முடியும், அங்கே ஆக்களா இல்லை, அது வேறு பிரச்சனை. ஆனால் செய்தி அது இல்லை.
ட்ரம்பினுடைய நடவடிக்கை பிடிக்காமல் ஒருவர் பதவி விலகி போயிருக்கிறார் என்றதான் செய்தி. எனவே அது கூட ட்ரம்புக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லா ஊடகங்களையும் அந்த கடிதம் வெளியாகி இருக்கிறது, அவர் சொன்ன கருத்துக்கள் வெளியாகி இருக்குது. ட்ரம்ப் இஸ்ரேலால் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்து எல்லா ஊடகங்களையும் பரவேக்குள்ள, எல்லா மக்களுக்கும் தெரிய வரைக்குள்ள அது ட்ரம்புக்கு ஒரு நெருக்கடி தானே. எனவே விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்றாராம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஈரானினுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர்தான் அலி லரிஜானி. அவரை தாங்கள் கொன்றுவிட்டதாக இன்றைக்கு காலையிலிருந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களே நேரடியாக ஒரு வீடியோவில் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் ஈரானிய தரப்பிலிருந்து இது உறுதிப்படுத்தப்படையலை. எனவே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தகவல் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படாமல் தான் இருக்குது. ஒரு பக்க தகவலாக தான் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். உண்மையிலேயே அலி லரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் அது ஈரானுக்கு எத்தகைய இழப்பை கொடுக்கும் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு அதிகார மையமாக இருந்தார். ஈரானில் மறைமுகமாக பல விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணி பல விஷயங்களை ஒன்றிணைச்சதை அலி லரிஜானி தான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஈரானினுடைய சுப்ரீம் லீடராக ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் இருந்த போது கூட போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தாக்குதல் நடந்தது தானே. அந்த ஜூன் மாத தாக்குதலுக்கு பிறகு ஈரானுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக சில அதிகார மாற்றங்களையும் சில ஒழுங்குகளையும் செய்ய வேண்டியிருந்ததாம் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுக்கு. அந்த டைமில் அவர் அதிகமாக நம்பினதே அலி லரிஜானி தான் என்று சொல்லப்படுகிறது. அவரிடம் கணிசமான அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இவருக்கான அதிகாரங்கள் கணிசமான அளவில் இருந்திருக்கின்றதான். அதோட இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், இப்போ இவர் எந்த அளவு முக்கியமானவர், அலி லரிஜானி எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் ஈரானினுடைய அந்த அதிகார மையத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ பொதுவாக ஏனைய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கும் அல்லது பிரதமருக்கு அதிகாரம் இருக்கும். இந்தியாவில் என்று சொன்னால் பிரதமர், இலங்கையில் என்று சொன்னால் ஜனாதிபதி, அமெரிக்காவில் ஜனாதிபதி, இப்படி எங்களுக்கு தெரியும். ஆனால் ஈரானினுடைய அந்த அதிகார மையத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு பக்கம் இந்தியால ஜனாதிபதி இருக்கிறார். ஜனாதிபதி நாட்டை வழி நடத்துறார். அவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது ஒரு பக்கம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்ரீம் லீடர், அதி உச்ச தலைவர் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அவர்கிட்ட தான் சகல அதிகாரங்களும் குவிஞ்சிருக்குது. எனவே அவருக்கும் அதிகாரம் இருக்குது. அப்போ இங்கால ஜனாதிபதி, அங்கால சுப்ரீம் லீடர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்றது அது ஒரு அதிகார மையம். அவர்களுக்கும் கணிசமான அதிகாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்டியன் கவுன்சில் என்று சொல்லி இன்னும் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இப்போ நீங்க படத்துல பார்க்குறீங்க, இதுதான் இப்போதைய ஈரானினுடைய அந்த அதிகார கட்டமைப்பு. இதுல அலி லரிஜானி அவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன புள்ளடி போடப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா அவருடைய இன்றைய இருப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறபடியால அந்த புள்ளடி போடப்பட்டிருக்கிறது. எனவே கார்டியன் கவுன்சில் என்று சொல்லி இன்னும் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்குரிய ரெகுலர் இராணுவம் இருக்குது, வளமையான இராணுவம் இருக்குது. அதை விட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இன்னும் ஒரு இராணுவம் இருக்குது, 2 இராணுவம் இருக்குது. எனவே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது, ரெகுலர் இராணுவத்துக்கும் அதிகாரங்கள் இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் ஈரானினுடைய இந்த அதிகார மையம் பல இடங்களில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய சுப்ரீம் லீடர். அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் தானே, எதுக்கு ஈரானுக்கு சுப்ரீம் லீடர் தேவை? அதுதான் ஜனாதிபதி இருக்கிறாரே, அவரே பார்த்து கொள்ளலாம் தானே என்ற ஒரு கேள்வி வரும் தானே. இதுக்கு தான் ஒரு சுப்ரீம் லீடர் தேவை என்று சொன்னால் எல்லா அதிகார மையங்களையும் ஒன்றிணைப்பதற்கு. அப்போ அலி லரிஜானி இந்த எல்லா அதிகார மையங்களையும் ஒன்றிணைப்பதில் மிக மிக கை தேர்ந்தவர். எல்லா அதிகார மட்டங்களுக்குள்ளேயும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. எனவே இவ்வளவு காலமும், அதாவது ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகும் ஈரானினுடைய அந்த அதிகார மையம் கொஞ்சம் கூட ஆட்டம் காணாமல் அது அப்படியே இன்டாக்டாக இருந்ததுக்கு காரணம் அலி லரிஜானி என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் கொல்லப்பட்டால் இந்த அதிகார மையங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த அதிகார மையங்களை ஒன்றிணைக்கிறதுக்கு அங்கே இன்னும் ஒருவர் இருக்கிறாரா என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. வெளிப்படையாக எங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு ஆள் இருக்காரா இல்லையான்னு சொல்லி. இப்போ ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் இருக்கார் தானே, மொஜ்தபா காமேனி. அவர் எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியும். ஆனால் அவரை பற்றியும் சில செய்திகள்
செய்திகள் வந்துருக்குது, அவர் இயங்க முடியாத நிலைமையில் இருக்கார் அப்படி இப்படி என்று சொல்லி செய்திகள் வருது தானே. எனவே ஈரானினுடைய இந்த அதிகார மையங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு அங்கு ஒருவர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருப்பதாக இப்ப சர்வதேச ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அலி லர்ஜானி அவர்கள் கொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால், அவர் கொல்லப்பட்ட பிறகும் கூட ஈரானினுடைய சகல அதிகார மையங்களும் எந்த விதமான ஆட்டமும் காணாமல் அது அப்படியே இருக்குமாக இருந்தால், அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னும் அதிக சவாலாக இருக்கும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.